கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேர் அருளாலும் பெரும் கிருபையாலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சிறப்பித்து சிலாகித்து கூறப்பட்ட பரக்கத்தான பாக்கியமிக்க மாதங்களை நாம் அடைந்திருக்கின்றோம். ஒரு மேன்மையான மகத்துவமான நாட்களையும் இரவு பகல்களையும் நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய குர்பானியினுடைய காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஹஜ்ஜையும் குர்பானையும் நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்துகளை செய்வானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த மாதங்கள் எந்த அளவுக்கு பாக்கியம் பொருந்திய மாதங்களாக இருக்கிறது என்பதாக சொன்னால், இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளும் அமல்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. வேற எந்த மாதத்திலும் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளும் சங்கமித்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்கள் கிடையாது. துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் அல்லாஹுடைய பெரிய கிருபையிலே உலகத்திலே இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளும் அந்த புனித பூமியிலே சங்கமிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுடைய அமல் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே பிறை 8, 9, 10, 11, 12 ஆகிய தேதிகளில் மட்டும்தான் ஹஜ்ஜுடைய அமலை நாம் செய்ய முடியும். எனவே அந்த ஹஜ்ஜுடைய கடமை, நோன்புடைய அந்த அமல், அரஃபாவுடைய நோன்பின் மூலமாக தான தர்மங்களை, குர்பானிகளை, ஜக்காத்துடைய அமலும், தொழுகையும், ஈமானிய மிகப்பெரிய உத்வேகமும், இப்படி இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளும் இந்த மாதத்திலே சங்கமிக்கக்கூடியதாக பெரும் பாக்கியம் பெற்ற ஒரு மாதத்தில் ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அகில உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் 2 பெரும் பேர் அமல்கள் இந்த மாதத்திலே ஒன்றிணைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் பாக்கியம் பெற்ற, வாய்ப்புகள் பெற்ற, அல்லாஹினுடைய அழைப்பை ஏற்று புனித பூமிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய அந்த அமல் மூலமாக உலக முஸ்லிம்கள் அங்கு ஒன்றிணைகின்றார்கள். அல்லாஹுடைய மகத்தான பாக்கியமும் பரக்கத்தும் கிடைக்கப்பெற்ற அகில உலக முஸ்லிம்கள் குர்பானிக்கான பாக்கியத்தை பெற்றவர்கள். அகில உலகம் முழுவதும் குர்பானியினுடைய அந்த அமல் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே நடைபெறுவதன் மூலமாக, குர்பானியினுடைய அமல் மூலமாகவும் உலக முஸ்லிம்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே ஹஜ்ஜின் மூலமாகவும் குர்பானியினுடைய அமல்களின் மூலமாகவும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களினுடைய அமல்களும் ஒரு நேர, ஒரே சூழல், ஒரே பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக லட்சோப லட்ச மக்கள் அந்த புனித பூமியிலே சங்கையான அல்லாஹ்வினுடைய அந்த தர்பாரிலே சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய பயணங்களை அல்லாஹ் மிக லேசான முறையிலே ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த புனித பூமிக்கு ஹஜ் உம்ராவுடைய நியத்திலே அதிகமான தருணங்களில் செல்வதற்கான அந்த அருமையான வாய்ப்பை, அழகான ஒரு வாய்ப்பை, அந்த நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதிகமான முறையிலே தந்தல் புரிவானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமல் இந்த உலகத்தினுடைய மிக தொன்மையான அமல்களில் ஒரு அமல். உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே காபாவை நிறுவி இருந்தான். என் மனித சமுதாயம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே புனிதமான காபாவை மலக்குகள் தவாப் செய்தார்கள் என்பதாக குர்ஆன் ஹதீஸினுடைய வரலாறுகள் இருக்கின்றது. என்னுடைய ஹஜ்ஜுடைய அமல் ஒரு தொன்மையான, ஒரு பழமை மிகுந்த, ஒரு பாரம்பரியம் மிக்க அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி ஹஜ்ஜுடைய அமல் ஒரு தொன்மையான பழமையான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றதோ, அதே போல குர்பானியினுடைய அமலும் இந்த உலகத்திலே ஒரு தொன்மையான, பழமையான, பாரம்பரியமிக்க ஒரு அமலாக குர்பானியினுடைய அமலும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திற்கு முதல் மனிதர், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே குர்பானியினுடைய அமல் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது.
அறுத்து பலியிடுதல், இறைவனுக்காக அர்ப்பணித்தல், குர்பானி கொடுத்தல் என்ற அந்த அமல் முதல் மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து, அவர்களுடைய காலத்திலிருந்து, முதல் மனிதர் இந்த உலகத்திற்கு வாழ்ந்த அந்த சூழலில் இருந்து குர்பானியினுடைய அமல் இந்த உலகத்திலே நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அளவுக்கு மிக தொன்மையான, மிக பழமை மிக்க ஒரு அமலாகத்தான் குர்பானியினுடைய அமலும் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜும் குர்பானியும், ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கட்டும், குர்பானியினுடைய அமலாக இருக்கட்டும், ஒரு பலராக இருக்கின்றது. இந்த இரண்டு அமலும் உணர்த்தக்கூடிய ஓமை என்ன என்பதாக சொன்னால், ஹஜ்ஜுடைய அமலும் குர்பானியுடைய அமலும் உணர்த்தக்கூடிய அந்த தாத்பரியம் என்ன என்பதாக சொன்னால், அபுதியத், அடிபணிதல், முழுமையான முறையிலே படைத்தவனிடத்திலே நம்மை சரண்டர் ஆக்குவது, ஒப்படைத்து விடுவது. அல்லாஹுடைய உத்தரவு என்னவோ, அவனுடைய கட்டளை என்னவோ அதை கண்மூடி நிறைவேற்றுவதற்கு பெயர் தான் அபுதியத். குர்பானியும் சரி, ஹஜ்ஜுடைய அமலும் சரி, ஒரு தொன்மை பழமை மிக்க அமல், காலம் காலமாக இந்த உலகத்திலே உணர்த்தக்கூடிய ஒரு தாத்பரியம் இதுவாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் அபுதியத், பரிபூர்ணமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே தன்னை சரண்டர் ஆக்குவது, தன்னை ஒப்படைத்து விடுவது. அனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றி நாம கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கும் தெரியும். ஹஜ்ஜுடைய அமல் என்பதாக எடுத்துக்கொண்டால் காபாவை தவாஃப் செய்வது, சஃபா மருவாவை சை செய்வது, தொங்கோட்டம் ஓடுவது, மினாவிலும் முஜ்தலிபாவிலும் மஷ்ஹரில் ஹரம், அதே போல அரஃபாவுடைய மைதானம், இவைகளில் தங்குவது, ஷைத்தானுக்கு கல்லெறிவது, இதுதான் ஹஜ்ஜுடைய அமல். உம்ராவிலே இதை விட கொஞ்சம் குறைவாக அமல் இருக்கும். இந்த அமல்களை எடுத்துக்கொண்டும் என்பதாக சொன்னா காபாவை வலம் வருவது அல்லாஹ்வுடைய உத்தரவு. சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவது, இரண்டு மலை குன்றுகளுக்கு மத்தியிலே ஹாஜிகள் நடந்து போய் வரும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், ஒரு சுற்று முடிப்பதற்குள் 1 கிலோமீட்டர் ஆகும். இங்க நாம யோசிச்சு பார்க்க வேண்டும். அன்றைக்கு சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியிலே அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பச்சிலம் குழந்தை மகனுக்கு தண்ணீருக்காக ஓடினார்கள். குழந்தை தாகத்தால் பசியால் அழுது கொண்டு இருந்துச்சு. எனவே தாயிடத்திலும் பால் இல்லை. தாகித்த அந்த குழந்தைக்கு தண்ணீர் கொடுப்பதற்கும் அந்த பாலைவன பூமியில எதுவும் இல்லை. எனவே இந்த மலை கொண்டு சஃபாவின் மீது ஏறி பார்க்கின்றார்கள், எந்த தண்ணீரும் இல்லை. சஃபாவில் இருந்து விரண்டோடி போய் மருவாவின் வரையில ஏறி பார்க்கின்றார்கள், அங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. எனவே சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மாற்றி மாற்றி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன் குழந்தைக்கு தண்ணீர் தேடி அன்று ஓடினார்கள். அந்த தியாகத்தின் கண்ணியத்தை இந்த உலகத்திலே பறைச்சாட்டுவதற்காக இன்றைக்கும் ஹாஜிகள் அந்த சஃபா மருவாவிலே தொங்கோட்டம் ஓட வேண்டும். இது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஒன்றுமே விளங்காது. இதுதான் அபுதியத், அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் இந்த அமலை செய்ய சொல்லி இருக்கான். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தியாகத்தை அங்கு பறைச்சாட்ட வேண்டும். அரஃபாவுடைய மைதானம் ஒன்றும் கிடையாது, ஒரு பறந்து விரிந்த மைதானம். சாதாரணமான நிலைகள்ல உம்ராவுடைய காலங்கள்ல போய் பார்த்தோம் சொன்னா ரொம்ப சின்னதாக தான் தெரியும், பெரிய இடமாகலாம் தெரியாது. ஆனா ஹஜ்ஜுடைய காலங்கள்ல சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ஹாஜிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டுதான் போகுது. அரஃபாவுடைய மைதானத்தை எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண முடியாது. அரஃபா மைதானம் தான், அதை விரிவுபடுத்துவதற்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒவ்வொரு வருடமும் 40 லட்சம் 50 லட்சம் ஹாஜிகள் அங்கு ஒன்று கூடுறாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. உலமாக்கள் அழகான ஒரு கருத்தை சொல்லுவாங்க, தாயினுடைய கர்ப்பப்பை இருக்கின்றதே, ஆரம்பத்தில் சில துளிகள், பிறகு இரத்த கட்டி, பிறகு சதை கட்டி, அப்படியே அந்த குழந்தை உருவாக பலூன் ஊதினால் பெரிதாகுவதை போல் அந்த தாயினுடைய கர்ப்பப்பை, அந்த வயிறு, அந்த குழந்தை வளருவதற்கான இடத்தை அளிக்கின்றது. அதுபோல் அரஃபாவுடைய மைதானம் ஹாஜிகள் ஒன்று கூட அந்த இடத்தை அல்லாஹ் விசாலமாக ஆக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த அமல்கள் வெளிரங்கமாக மேலோட்டமான முறையில பார்க்கும் பொழுது ஒன்றும் பெரிதாக தெரியாது. என்ன இந்த கட்டடத்தை சுத்தி வருவதும், இந்த மலை குன்றுகளுக்கு மத்தியிலே நடந்தோடுவதும், மினாவிலும் அரஃபாவிலும் தங்கி இருப்பதும், இது இவ்வளவு பெரிய அமலா, இதற்கு இவ்வளவு பெரிய சிறப்பா? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதுதான் காலம் காலமாக ஹஜ்ஜும் குர்பானியும் மனித சமுதாயத்துக்கு உணர்த்தக்கூடிய பாடம். நீ அல்லாஹ்வினுடைய அடிமை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகத்திலே உங்களுடைய அமல் அபுதியத், அல்லாஹுக்கு அடிபணிவது என்பதைத்தான் உணர்த்தக்கூடியதாகத்தான் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய குர்பானியினுடைய அமலை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த ஹஜ் குர்பானியினுடைய அமலில் அதிகமாக நாம் கவனம் செலுத்தணும். அனைவர்களும் குர்பானியினுடைய விஷயத்திலே நாமையானவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே குர்பானி கொடுப்பதற்கான அந்த பாக்கியத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய பரக்கத்தையும் அல்லாஹ் விசாலமாக்கி தருவாராக. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே இந்த உலகத்திலே நடந்த குர்பானிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். உலகத்திலே எப்போதெல்லாம் குர்பானி நடந்தது, எத்தனை முறை குர்பானியினுடைய அமல்கள் நடந்திருக்கின்றது என்பதாக அந்த வரலாற்று பின்னணிகளை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். முதலாவதாக இந்த உலகத்திலே நடந்த ஒரு குர்பானி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி, அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி அந்த வரலாறை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் மாயிதாவிலே சொல்கின்றான். வத்துலு அலைஹிம் நப அபனை ஆதம பில் ஹக் இது கர்ரபனா குர்பானன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இரண்டு மகன்கள் ஹாபில் காபில் என்பதாக சொல்லக்கூடிய இரண்டு மகன்கள். அவர்களுக்கு மத்தியிலே நிக்காவுடைய விஷயத்திலே ஒரு பெண்ணை முன்வைத்து நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னான். ஹாபிலையும் காபிலையும் குர்பானி கொடுக்க சொன்னான். அந்த பிரச்சனைக்கான ஒரு நீண்ட நெடிய வரலாறு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அவர்களுடைய பிரச்சனைக்காக தீர்வு அமைய வேண்டும் என்பதாக சொன்னா நீங்க ரெண்டு பேரும் குர்பானி கொடுங்க. எனவே ஹாபில் ஆட்டு மந்தைகள் உடையவராக, ஆடுகளை அதை வளர்த்து அதை விற்பனை செய்யக்கூடியவராக ஹாபில் இருந்தார். காபிலுடைய வியாபாரம் எதுவாக இருந்தது என்பதாக சொன்னால் அவர் ஒரு விவசாயி. தானியங்களை, விளை நிலங்களை, பயிர்களை பயிர் செய்து விளைச்சல் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்தக்கூடியவராக இருந்தார். எனவே அவருடைய பொருளாதாரம், வியாபார பொருட்களை குர்பானி கொடுக்க வேண்டும். எனவே ஹாபில் தான் ஆட்டு மந்தை வைத்திருந்ததின் காரணமாக ஒரு நல்ல திடாகத்தரமான நல்ல பெருத்த ஒரு ஆட்டு குர்பானிக்காக கொண்டு வந்து நிறுத்தினார். காபில் பெரிய இறை எச்சமோ அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த நேசமோ இது எல்லாம் எதுவும் கிடையாது. எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு. எனவே தன்னிடத்திலே தன் விளைச்சல் நிலத்திலே வளர்ந்த ஆக மட்டமான தொலி கோதுமை, மட்டமான அந்த தானியங்களை கொண்டு வந்து குர்பானிக்காக வைத்தார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹாபிலுடைய உள்ளம் இக்லாஸாக இருந்துச்சு, இறையச்சமுடையதாக இருந்துச்சு. எனவே ஹாபிலுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், காபிலினுடைய குர்பானி நிராகரிக்கப்பட்டது. எனவே இதை கண்ட சகோதரன் ஹாபில் மீது கொலைவரி குணமுடையவனாக மாறினார். தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்காக முற்பட்டான். அப்பதான் ஹாபில் சொன்னார், என்னுடைய சகோதரா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் யாருடைய அமல்களை, யாருடைய அந்த குர்பானிகளை ஏற்றுக்கொள்வான் என்பதாக சொன்னால் யாரிடத்திலே தக்வா இருக்கின்றதோ, பரிசுத்தம் இருக்கின்றது, அல்லாஹுக்காக என்பதாக சொல்லி யார் வருகிறார்களோ அவர்களுடைய குர்பானிகளை, அந்த அமல்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். எனவே என்னுடைய அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக தன்னுடைய சகோதரனை பார்த்து ஹாபில் சொன்னார். எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தங்களுக்கு மத்தியில ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கான தீர்வாக அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னான். இந்த உலகத்தில் நடந்த முதல் குர்பானி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மகன்கள் கொடுத்த அந்த குர்பானியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக இந்த உலகத்தில் நடந்த குர்பானியை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான். சூரத்துல் பக்ரா. அந்த சூராவுக்கு பேரே மாடு என்பதாக சொல்லி அர்த்தம். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அநியாயமான முறையிலே ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டு விடுகின்றார், அவருடைய சொத்துகள் அபகரிக்கப்படுகின்றது. எனவே யார் அவரை கொலை செய்தார், அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்கினான். உங்களுடைய சமுதாய அந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலரிடத்துல சொல்லுங்க, ஒரு மாட்டை பிடித்து அதை அறுத்து அல்லாஹுக்காக குர்பானி கொடுங்க. அல்லாஹ் அதன் மூலமாக அந்த கொலையுண்ட கொலையாளியின் மூலமாக நியாயமான நீதமான தீர்ப்பை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே அழகான முறையில சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். காலம் முழுவதும் பனு இஸ்ரவேலர்கள் கேள்வி கேட்டு இந்த உலகத்திலே அழிந்த சமுதாயம் என்பதாக சொன்ன அவர்களைத்தான் நாம் அடையாளம் காட்டும். எடுத்தாலும் குதர்க்கமான கேள்விகள், அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு கேள்விகளை கேட்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஒரு விஷயத்தை, அறியாத விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக அந்த எண்ணத்திலே கேள்வி கேட்பது அது உண்மையிலே அறிவை வளர செய்யும். ஆனா இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய சூழல் என்ன என்பதாக சொன்ன குணம் என்பதாக சொன்ன, எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்டு மிகப்பெரிய அழிவை, மிகப்பெரிய நாசத்தை அவர்கள் இந்த உலகத்தில் சந்தித்தார்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஒரு மாட்டை பிடிச்சி அருங்க, குர்பானி கொடுங்க, அறுத்த அந்த மாமிசத்தை அந்த கொலையுண்டு புதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கபராளியினுடைய கபர் மீது அடியுங்கள், அவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து உங்களுக்கு சாட்சி சொல்லிட்டு போயிடுவார். அல்லாஹ்வுடைய உத்தரவு.
எனவே அவர்கள் அந்த மாட்டை பிடிச்சு அறுத்து குர்பானி கொடுத்து அந்த மாமிசத்தை எடுத்து கபரில் அடிச்சிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் மாட்டை அறுக்க சொல்லியிருக்கானே, காலுது அலனா ரப்பக யுபையில்லனா மாஹிய, காலுது அலனா ரப்பக யுபையில்லனா மாலவுனுஹா. அந்த மாடு எப்படி இருக்கும், அதனுடைய கலர் எப்படி இருக்கும், அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அது விளைச்சலுக்கு பயன்படுத்தப்படாததா என்பதாக சொல்லி அடுத்தடுத்து கேள்விகளை வச்சதுனால அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லி சொல்லி கடைசியில அப்படிப்பட்ட ஒரு மாடு கிடைப்பதற்கு மிக அரிதானதா ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். மாறாக அதனுடைய கலர் என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய தோற்றம் என்ன, அதனுடைய எடை என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதாக ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு அல்லாஹும் அதற்கு பதில் சொல்லி அந்த மாட்டை தேடி கண்டுபிடிச்சு அதை அறுக்கிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த உலகத்திலே இரண்டாவதாக நடந்த குர்பானி பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு கொலையாளியினுடைய உண்மை தன்மையை அறிந்து கொள்வதற்காக நடந்த அந்த மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்தது இந்த உலகத்தில் நடந்த இரண்டாவது குர்பானியினுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக இந்த உலகத்திலே நடந்த குர்பானி கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே இந்த உலகத்திலே உன்னத தியாகத்தை பறைசாற்றும். தியாகம் என்பதாக சொன்னால் எப்படி இருக்கணும் என்பதற்கு தியாகத்தின் இலக்கணமாக வாழ்ந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்த உயர்ந்த தியாகம் உண்மையிலேயே மகத்தான குர்பானியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மகத்தான தியாகத்தின் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தியாகத்தை பறைசாற்றும் விதமாகத்தான் இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த உம்மத்திலே அல்லாஹ் குர்பானியை கடமையாக ஆக்கி இருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த குடும்பத்தார்களுடைய தியாகம், அதனுடைய மதிப்பீடை இந்த உலகத்திலே நாம் அளந்து காட்டிடவே முடியாது. தந்தையின் தியாகம் பெரிதா, தாயினுடைய தியாகம் பெரியதா, அல்லது தனையனுடைய தியாகம் மகனுடைய தியாகம் பெரிதா என்பதாக சொல்லி யாராலையுமே இந்த உலகத்திலே அந்த தியாகத்தை வரையறுக்கவே முடியாது, அளந்து காட்டிடவே முடியாது. அந்த அளவுக்கு உன்னதமான தியாகத்தை அந்த குடும்பம் இந்த உலகத்திலே பறைசாட்டியிருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 80-90 வருட காலங்கள் அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. ஒரு நபிதான், அல்லாஹ்வுடைய நேசர் கலீல் என்பதாக போற்றப்பட்டவர் தான். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. 90 வயதுக்கு மேல அல்லாஹ்வுடைய அருளாக தங்களுடைய மன நிறைவாக ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இந்த உலகத்துல பிறக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இந்த உலகத்துல பெற்றெடுத்தாங்க. அவ்வளவு சிரமமான சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய அருளாக அந்த குழந்தை பிறந்துச்சு. அப்படிப்பட்ட குழந்தைய அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க அறுத்து பலியிடுங்க. அதுவும் நேரடியாக வஹியாக கூட வரல. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னி அராஃபில் மனாம், கனவில் தான் அல்லாஹ் அந்த விஷயத்தை அறிவிச்சு கொடுத்தான். ஆனா அல்லாஹ்வுடைய உத்தரவு. எனவே உடனடியாக தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தயாராயிட்டாங்க. சாதாரண விஷயம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக தன் பெற்ற பிள்ளை அதனுடைய கண்ணில் தூசி படுவதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத சமூகம் தான் பெற்றோர்களுடைய சமூகம். அந்த அளவுக்கு பிள்ளைகள் மீது அதீத பாசமுடையவர்களாக இருக்கிறார். அந்த மகனை, அதுவும் 90 வருட காலங்கள் கழித்து பிறந்த அந்த மகனை நீங்க அல்லாஹ்வுக்காக நீங்களே அறுத்து குர்பானி கொடுங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதை யோசிக்கவே இல்லை. உடனடியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தயாரானாங்க. இதுல அந்த குழந்தை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 8-9 வயது கூட நிரம்பாத ஒரு மழலை பாலகனாகத்தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இருந்தாங்க. எனவே தந்தை மகனிடத்துல சொல்றாங்க, என்னுடைய மகனே, இன்னி அராஃபில் மனாம், அல்லாஹ் என்னுடைய கனவுல இந்த விஷயத்தை ஏற்படுத்தினான், அன்னி அதுபக ஃபௌந்துரு மாதா தரா, உன்னை அறுத்து பலியிட சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, قال يا ابت افعل ما تؤمر ستجدني ان شاء الله من الصابرين. என்னுடைய தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றுங்கள். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளர்களோடு இருப்பேன். எப்படி குழந்தை வளர்த்திருப்பாங்க? ஏன்னா குழந்தையை வளர்த்தது வஸலாம். ஏன்னா அது ஒரு பெரிய வரலாறு. குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ் கொண்டு போய் குழந்தையும் தாயும் கொண்டு போய் பாலைவன காட்டுல விட்டுடுங்கன்னு சொல்லிட்டான். எனவே கொண்டு வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க விட்டுட்டாங்க. குழந்தை பிறந்ததிலிருந்து 8 வயதை அடையும் வரைக்கும் தாயினுடைய பராமரிப்பிலே பாதுகாப்புல தான் வளர்கிறது. எனவே தாயினுடைய பாசம் இங்கு மிகை. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மகனிடத்தில் அனுமதி கேட்டு மகனை குர்பானி கொடுக்கிறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க.
இப்ப ஷைத்தான் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களிடத்துல போய் சொன்னா, இது போல உங்களுடைய கணவர், உங்களுடைய பாசமான மகனை, நீங்க வளர்த்த பிள்ளைய குர்பானி கொடுக்கறேன்னு சொல்லி காட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அல்லாஹ்வுடைய உத்தரவு கூட கிடையாது, ஏதோ கனவு கண்டாரா, அல்லாஹ் அறுக்க சொன்னான்னு சொல்லி மகன் அழைச்சிட்டு போயிட்டார். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அழகாக சொன்னாங்க, என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய இறைநேசர், அவர் அல்லாஹ்வுடைய கலீலாக இருக்கார், அவர் எதையும் சரியாகத்தான் செய்வார், தவறாக செய்ய மாட்டார், அல்லாஹ்வுடைய உத்தரவா அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் நான் சொன்னேன், இந்த இடத்துல தந்தையின் தியாகம் பெரிதா, தாயின் தியாகம் பெரிதா, அந்த தனையனுடைய மகனின் தியாகம் பெரிதா, அளந்து காட்டவே முடியாது. எனவே இந்த உலகத்திலே நடந்த மகத்தான மிக பெரும் தியாகம் ஒரு குர்பானியினுடைய வரலாறாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவருடைய குடும்பத்தினுடைய அந்த வரலாறு, குர்பானியினுடைய வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, ஆனா இப்னு தபீஹைன், நான் 2 குர்பானிகளினுடைய வாரிசு என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கப்பட இருந்த இருவருடைய வாரிசாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லி நபி அவங்க பல சந்தர்ப்பத்தில் அதை பெருமிதமாக வெளிப்படுத்துவாங்க. என்ன காரணம் என்பதாக சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் மக்காவினுடைய ஆரம்ப காலத்திலே பொறுப்பாளராக, அவர் தலைவராக இருந்தார். பனு ஜுருஹும் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் மக்காவில் வசிச்சு வந்தாங்க. மக்காவை விட்டு அவங்க காலி செய்து போகக்கூடிய தருணத்தில் காபாவை அவர்கள் சேதப்படுத்தி விட்டு ஹஜருல் அஸ்வத் கல் மற்றும் காபாவை சுற்றி இருந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் உடைத்து ஜம்சம் கிணற்றுக்குள் போட்டு அந்த கிணற்றையே இருந்த இடம் தெரியாத அளவுக்கு மூடிவிட்டு போயிட்டாங்க. பல்லாண்டுகளாக அந்த கிணறு எங்கு இருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அப்துல் முத்தலிஃபினுடைய கனவிலே அல்லாஹ் அந்த கிணறு எங்கு இருக்கிறது என்ற அந்த அடையாளத்தை காண்பிச்சு கொடுத்தான். அப்துல் முத்தலிஃப் அந்த கிணறை, அடையாளம் காண்பிக்கப்பட்ட அந்த கிணறை தோண்டி எடுத்து மீண்டும் அதை பயன்பாட்டுக்காக கொண்டு வருகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் மக்கா குறைஷிகள் அப்துல் முத்தலிஃப் இடத்துல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஜம்சம் கிணற்றை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அது தோண்டியும் எடுக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு, எனவே இந்த ஜம்சம் கிணற்றிலே எங்களுக்கும் பங்கு வேணும், இதற்கு இந்த ஜம்சம் கிணற்றிலே எங்களுக்கும் உரிமை வேணும், அந்த உரிமையை நீங்கள் எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்ப அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, இல்ல, இது அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல தான் போட்டான், என்னுடைய கனவில் தான் அல்லாஹ் அந்த இடத்தை காட்டி கொடுத்தான், வேணும்னா உங்களுக்கு காமிச்சு கொடுத்திருக்கலாம், ஆனா அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்தான், எனவே அந்த ஜம்சம் கிணறு எனக்கு தான் சொந்தம், நான் யாருக்கும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அதை பயன்படுத்துவேன், ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய, இந்த காபாவை தவாப் செய்வதற்காக, அமல் செய்வதற்காக வரக்கூடியவர்களுக்கு நான் இதிலிருந்து பங்குகளை அளிப்பேன், எனவே உங்களுக்கு நான் தரமாட்டேன். ஆனா மக்கா குறைஷிகள் விடுவதாக தெரியல, கண்டிப்பாக எங்களுக்கு நீங்க கொடுத்தாகணும். கடைசியாக ஒரு விஷயம் முடிவாச்சு. சரி, ஷாம்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கார், அவரிடத்துல போய் அவர் இந்த விஷயம் கூறி ஆலோசனை செய்வோம், அவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் செய்து கொள்வோம் என்பதாக சொல்லி முடிவு செய்யப்பட்டுச்சு. ஆனால் அப்துல் முத்தலிஃபுக்கு மனசு இல்லை, போய் யாரிடத்துல போய் ஆலோசனை செய்யணும், குறி கேட்கணும் அப்படின்ற எந்த எண்ணங்கள் கிடையாது. அல்லாஹுக்கு மாற்றமாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனா மக்கள் வலியுறுத்தியதினால் அந்த பயணம் தொடர்ந்து, சஃபர்ல அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. போய் அவர் இடத்துல ஆலோசனை செய்வோம் என்பதாக கிளம்பி போய் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் போன எல்லோருடைய உணவுப் பொருட்களும் தண்ணீரும் வெகு விரைவாகவே தீர்ந்து போயிடுச்சு, காலியா போயிடுச்சு. இப்ப இந்த தருணத்துல எல்லோரும் தாகத்துல இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, மலையை அல்லாஹ் இறக்கினான். அப்துல் முத்தலிஃபின் மீது மட்டும் மழை பெய்தது, அவருடைய பாத்திரங்கள் மட்டும் தண்ணீர் நிரம்பியது, மற்றவர்கள் மீது மழை ஒரு சொட்டு கூட விழல, அவர்களுடைய பாத்திரங்கள்ல தண்ணீர் அவங்களுக்கு கிடைக்கல. எனவே மக்கள் விளங்கி கொண்டாங்க, இது அல்லாஹ்வுடைய, அவரைத்தான் இந்த ஜம்சம் கிணற்றுக்கு பொறுப்பாக ஆக்கியிருக்கான், எனவே அவர்தான் உரிமையாளர், எனவே அவரை வைத்துக் கொள்ளட்டும், இதில் நாம யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. எனவே இந்த நிகழ்வுக்கு பிறகு அப்துல் முத்தலிஃப் நியத்து செய்கிறார், அல்லாஹ் எனக்கு அந்த கிணற்றை காட்டி கொடுத்தான், அதை எனக்குரியதாகவே அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் அதை வெளிப்படுத்தியும் விட்டான், எனவே இந்த ஒரு பெருமையை, இந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்ததற்காக எனக்கு அல்லாஹ் 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்தான் என்பதாக சொன்னால், அதில் ஒரு ஆண் பிள்ளையை அல்லாஹுக்காக நான் குர்பானி செய்கிறேன், அல்லாஹுக்காக நான் குர்பானி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நியத்து செய்கிறார். எனவே அந்த 10 ஆண் பிள்ளைகளையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அவர் அந்த ஆண் பிள்ளைகளை ஒருத்தர குர்பான் அல்லாஹுக்காக அறுத்து பலியிடணும். எனவே 10 ஆண் பிள்ளைகளுடைய பெயர்கள் எழுதி போடப்படுது. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தந்தையினுடைய பெயர் அப்துல்லாஹுடைய பெயர் தான் வருது, அவரை தான் அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக சொல்லி அந்த சீட்ல வருது. ஆனால் அப்துல் முத்தலிஃபுக்கு மனசு இல்லை, ஏன்னா பிரியத்துக்குரிய மகனாக அப்துல்லா இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இருக்காங்க, நபி அவங்களாம் பிறக்கல, சிறு வயதாக இருக்கும் பொழுதே. எனவே அவருக்கு மனம் இல்லை, அப்துல்லாவுடைய பெயர் வந்திருக்கு, என்ன செய்கிறது?
இப்போ இந்த தருணத்தில தான் அப்துல் முத்தலிப் ஒரு ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவு செஞ்சு ஒரு செயலை ஈடுபட்டார். அப்துல்லாவுடைய பெயரையும் அதே போல 10 ஒட்டகங்கள் குர்பானி, 10 ஒட்டகங்களுடைய பெயர் வந்துச்சுன்னு சொன்னா அப்துல்லாவுக்கு பதிலாக அந்த ஒட்டகங்களை அறுத்து குர்பானி கொடுத்துடலாம். எனவே அப்துல்லாவுடைய பெயர் 10 ஒட்டகங்கள் அப்படின்னு சொல்லி சீட்டி எழுதி குலுக்கி போடப்பட்டுச்சு. இப்போதும் அப்துல்லாவுடைய பெயர் வந்துச்சு. இப்படியே 20, 30, 40, 60 கிட்டத்தட்ட கடைசியாக 100 ஒட்டகங்கள் அப்துல்லா என்பதாக குலுக்கி போட்ட தருணத்திலே அங்கு 100 ஒட்டகங்களுடைய பெயர் வந்துச்சு. அப்துல்லா குர்பானி கொடுப்பதற்கு பதிலாக 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுக்கப்பட்டுச்சு. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆனா இப்னு தபீஹைன் 2 குர்பான்களினுடைய நான் வாரிசாக அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதற்காக இருந்த 2 குர்பானிகளினுடைய வாரிசாக நான் இருக்கின்றேன். ஒன்று என்னுடைய தந்தை குர்பானி கொடுப்பதற்காக அவர் முன்னிறுத்தப்பட்டார், அவருக்கு பதிலாக 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுக்கப்பட்டுச்சு. என்னுடைய ஆதி தந்தையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களில் வந்தவன் தான் நான். எனவே அவர்களும் என்னுடைய தந்தை தான், அவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பானி கொடுப்பதற்காக முன்னிறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு குர்பானிக்கு பகரமாக அல்லாஹ் ஆட்டை சொர்க்கத்திலிருந்து ஆட்டை இறக்கினான். அந்த ஆடு குர்பானி கொடுக்கப்பட்டது. எனவேதான் இப்னு தபீஹைன் 2 குர்பான்களினுடைய வாரிசாக நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமிதமாக கூறுவார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நடந்த குர்பானியினுடைய வரலாறுகள் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த குர்பானியினுடைய வரலாறுகளாக இவை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த குர்பானியினுடைய அமல் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு தொன்மையான ஒரு பழமையான பாரம்பரியமிக்க ஒரு மகத்தான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து முதல் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒரு தொன்மையான அமலாக இருக்கின்றது. எனவே நாம் குர்பானி கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்களினுடைய அந்த கயிற்றை, அந்த சங்கிலி தொடரை நாமும் நம்முடைய கையிலே எடுக்கின்றோம். எவ்வளவு பெரிய வாக்கியம்! சாதாரண ஒரு அமல் அல்ல குர்பானியினுடைய அமல். ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கட்டும், குர்பானியினுடைய அமலாக இருக்கட்டும், நல்லோர்களும் சாலிஹீன்களும் நபிமார்களும் எந்த கயிற்றை பற்றி பிடித்தார்களோ, எந்த சங்கிலியை பிடித்தார்களோ, அதே கயிற்றை அதே சங்கிலியை நாமும் நம்முடைய கையிலே எடுக்கின்றோம். நிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு உணர்வு மிக்க, ததும்பல் மிக்க உணர்வுகளையும் அதிர்வலையான நினைவலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் தான் குர்பானி. நாம எடுக்கக்கூடிய அந்த அமல், செய்யக்கூடிய அமல் நம்முடைய அமல் அல்ல, சாதாரண அமல் அல்ல, இந்த உம்மத்தின் அமல் அல்ல, தொன்மையான அமல். உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அந்த அமல், நபிமார்கள் செய்த அந்த அமலை அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கான். எனவே குர்பானி கொடுப்பதின் மூலமாக நபிமார்களினுடைய அந்த சங்கிலிய, அந்த கயிற்றை பிடிக்கக்கூடிய ஒரு மகத்தான பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் வழங்கினார். அந்த அளவுக்கு ஒரு பெரும் அமலாகத்தான் குர்பானியினுடைய அமல் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறும் தொன்மையான ஒரு பழமையான அமல் மட்டுமல்ல, மனித உலகத்திலே, மனித வாழ்க்கையிலே, இந்த உலகத்தை சமுதாயத்தினுடைய ஈடேற்றமாக, நிம்மதியாக, அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அமலாகத்தான் குர்பானி, அல்லாஹுக்காக அறுத்து பலியிடக்கூடிய அந்த அமல் என்பதை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்களை நாம பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்பதாக சொன்னால் அந்த குழந்தைக்காக செய்ய வேண்டிய பெற்றோர்களுடைய கடமை நல்ல பெயர் வைக்கணும், அந்த குழந்தையின் பெயரில் அகீகா கொடுக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் அந்த மழலை வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அகீகாவை மார்க்கம் கடமையாக்கி இருக்கின்றது. பெண் குழந்தைகளாக இருந்தார்கள் என்பதாக சொன்னால் ஒரு ஆட்டை அறுத்து அகீகா கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தைகளாக இருந்தார்கள் என்பதாக சொன்னால் 2 ஆட்டை அறுத்து அகீகா கொடுக்க வேண்டும். அகீகாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு குலாமின் முர்தஹுன் பி அகீகதிஹி. ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய அகீகாவின் மூலமாக அடைமானம் வைக்கப்பட்டிருக்கு. அகீகாவின் மூலமாக அந்த குழந்தை அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்ப அந்த குழந்தைக்கு அகீகா நிறைவேற்றப்படுகின்றதோ அது பாதுகாக்கப்பட்ட குழந்தையாக மாறுகின்றது. அகீகா கொடுக்காத வரைக்கும் அந்த குழந்தை பலவிதமான நோய்களிலும் பலவிதமான தொல்லைகளிலும் பிரச்சனைகளிலும் அகப்படும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அறிவிக்கின்றார்கள். எனவே அறுத்து பலியிடுதல், இறைவனுக்கான அந்த குர்பானி, ஒரு மனித வாழ்க்கையில் அந்த மழலை பருவம் சிறக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அகீகாவை இந்த உம்மத்தின் மீது வாஜிபாக கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதே போல மனித வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பருவம், முக்கியமான ஒரு தருணம் தான் அவனுடைய மன வாழ்க்கை, அவனுடைய திருமண வாழ்க்கை. எனவே அந்த திருமண வாழ்க்கை, அந்த மன வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் வலிமாவை சுன்னத்தாக்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமாவை இந்த உம்மத்தின் மீது சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து
எனவே எளிமையான முறையிலே மார்க்கம் காட்டக்கூடிய அந்த அமைப்பிலே நம்முடைய நிகழ்வுகளை நாம் முன்னிறுத்த வேண்டும். எனவே நிக்கா என்பதாக சொன்னால் அதில் வலிமா ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கின்றது. எனவே அந்த மன வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காக வலிமா, ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுப்பதின் மூலமாக அந்த ஆணினுடைய அந்த தம்பதிகளினுடைய மன வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கின்றான். ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. எனவே அல்லாஹுக்காக, இறைவனுக்காக அந்த குர்பான் என்பது, இறைவனுக்காக அறுத்து பலியிடுதல் என்பது மனித வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே மனித வாழ்க்கையிலே உலகத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அல்லாஹ் சதக்காவை ஒரு பெரும் அருளாக அமைத்து கொடுத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தாஉ மர்லாக்கும் ஃபிஸ் ஸதகா, உங்களுடைய நோயாளிகளை, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சதக்காக்களை கொண்டு சிகிச்சை அளியுங்கள். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கார், சிரமத்தில் இருக்காரு சொன்னா ஒரு ஆட்டை நியது செய்து சதக்கா கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் அந்த பெரும் பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்க்கக்கூடியவனாக இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்தில் கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே எங்களுடைய ஹஸரத் இடத்துல ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய செல்வந்தர். அவர் தன்னுடைய குழந்தையினுடைய நிலையை பத்தி சொல்றார். நல்லா விளையாண்டி கொண்டிருந்த குழந்தை, ஒரு 6-7 வயசு நிரம்பி அந்த குழந்தை திடீர் என்பதாக சொல்லி மயக்கம் போட்டு கீழே விழுது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்றாங்க. மருத்துவர்களாலும் ஒன்றும் புரியலை, என்ன நிலைமை என்பதை அறிஞ்சு கொள்ள முடியல. மூச்சு பேச்சு இல்லை, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. முழு குடும்பமும் பெரும் கவலையில, துயரத்தில் நன்றாக விளையாண்டி கொண்டிருந்த குழந்தை திடீர்னு என்பதாக சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துச்சு. பெரும் கொண்ட ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டது. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட், உயர் ரக மருந்து, உயர் ரக மருத்துவம் எல்லாம் கொடுக்கப்பட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லை. படுத்த படுக்கையில தான் இருக்கு. ரொம்ப கவலையோடு அவர் எங்களுடைய ஹஸரத் இந்த நிகழ்வை சொன்னாங்க. அந்த மனிதர் இடத்துல வந்து இந்த நிலைமையில இருக்க ஹஸரத் துஆ செய்யுங்க. இப்ப ஹஸரத் சொன்னாங்க, நீங்க சதகா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பெயர்ல நீங்க சதகா செய்யுங்க, அல்லாஹ் லேசாக்குவான். இப்ப அவர் சொன்னார், நான் செல்வன், அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கான், நான் சதகா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், சதகா செய்யாம இரு. சொன்னாங்க, இந்த நியத்துல செய்யுங்க, என்னுடைய குழந்தை இந்த நிலையில இருக்கு, இந்த சூழல் இருக்கு, நிர்பந்தமான நிலை, என்னவோ அல்லாஹ் தான் முடிவு, அவனுக்கு தான் அறியும். எனவே அல்லாஹ் என்னுடைய இந்த குழந்தையினுடைய சூழலை சரி செஞ்சு கொடு, இந்த நோயில் இருந்து, இந்த பிரச்சனையில் இருந்து, இந்த ஃபித்னாவில் இருந்து எங்கள் குடும்பம் வெளியாகணும் அப்படின்ற அந்த நியத்தில் நீங்க சதகா செய்யுங்க. அந்த நியத்துல போய் சதகா செஞ்சா 2 நாள் 3 நாள் ஆச்சு, எந்த மாற்றமும் இல்லை. அதே நிலையில தான் அந்த குழந்தை இருந்துச்சு. திரும்பவும் ஹஸரத் வந்து சொன்னார், இதே நிலைமை தான் இருக்கு, நீங்க சொன்னீங்க அந்த நியத்துல தான் நான் செஞ்சேன். ஹஸரத் சொன்னாங்க, உங்களுடைய சதகா இன்னும் போதுமானதாக ஆகல. மருத்துவர்கள் சொல்லுவாங்க, ஒரு நோய் என்பதாக சொன்னா அதற்கு டோசேஜ், இந்த மருந்து கொடுத்து கேட்கலன்னா அதனுடைய டோசேஜை கூட்டுவாங்க, இன்னும் அதனுடைய பவர் அதிகமாகும். பவர் அதிகமாக அதிகமாக அந்த மருந்து வேலை செஞ்சு அவருடைய உடல் ஆஃபியத்து பெறும். எனவே நீங்க செல்வந்தராக இருக்கீங்க, நீங்க கொடுத்த அந்த சதக்கா இதற்கு போதுமானதாக இல்லை. உங்களுடைய சதக்காவின் அளவை நீங்க இன்னும் அதிகப்படுத்து, உங்க செல்வம், உங்களுடைய வசதிக்கு தகுந்த சதக்காவை நீங்க செஞ்சாதான் இதுல தீர்வு ஏற்படும். அப்படி சதக்கா செய்யுங்க. எனவே அவர் அதிகமான ஆடுகளை வாங்கி கொண்டு, அதிகமான உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு, மிக ஏழ்மையான, மிக கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை கிராமத்தை தேர்ந்தெடுத்து இறைச்சிகளை எல்லாம் வெட்டி அந்த இறைச்சிகளை பேக் செய்து அந்த ஏழை கிராமத்தில் கொண்டு போய் அதை விநியோகம் செஞ்சார். அரிசி, பருப்பு, ஒரு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அந்த நாளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில், அனைவர்களும் திருப்தியாக சாப்பிடக்கூடிய அமைப்பில் இறைச்சி எல்லாவற்றையும் பங்கிட்டார். அந்த கிராம மக்கள் எல்லாம், அந்த செல்வந்தர் வந்து சொன்னார், அந்த கிராம மக்கள் அதை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நான் பார்த்தேன். எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள், இப்படிப்பட்ட இறைச்சிகளை நாங்க கண்ணில் பார்த்ததில்லை, சாப்பிட்டதில்லை, ஆனா அதுக்கான பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு என்பதாக சொல்லி அவர்கள் கண்ணீர் விட்டாங்க. அப்போதே என்னுடைய உள்ளத்துக்கு பட்டுச்சு, கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, அல்லாஹ் என்னுடைய இந்த சதக்காவை நிச்சயமாக கபூல் செஞ்சுட்டான் என்ற மனோநிலை எனக்கு வந்துச்சு. அந்த சதக்கா எல்லாத்தையும் பூர்த்தியாக கொடுத்துட்டு நான் மருத்துவமனைக்கு போனேன். சுபஹான் அல்லாஹ். இறைமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கதைகளோ கட்டுக்கதைகளோ கற்பனைகளோ அல்ல, அல்லாஹ் உண்மையானவன், அல்லாஹ் ரசூலுடைய வாக்குறுதிகள் உண்மை. அந்த மனிதர் மருத்துவமனைக்கு போனார், தன்னுடைய குழந்தை எழுந்து உட்கார்ந்து எல்லா இடத்துல சகஜமாக பேசிக்கொண்டு. இதான் சதக்காவுடைய வலிமை. அதான் அவங்க சொன்னாங்க, தாவு மர்லாக்கும் சதக்கா, சதக்காக்களை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளியுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஹ்லாஸான அமைப்பிலே அதிகமான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் செய்யக்கூடிய அந்த சதக்காக்கள் என்றைக்கும் நஷ்டம் கிடையாது. குர்பானி கொடுப்பதின் மூலமாக நம்முடைய செல்வத்தில் எந்த குறைவும் ஏற்பட போவது கிடையாது. ஹஜ் செய்வதன் மூலமாக நாம் ஏழையாக போவது கிடையாது. நபியினுடைய உன்னதமான உயர்ந்த வார்த்தை, ஹாஜிகள் ஏழையாக மாட்டாங்க.
மாட்டாங்க. அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்யக்கூடியவர்கள், அவருடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்றைக்கும் நஷ்டத்தை தர மாட்டான், பெருங்கொண்ட லாபத்தை தான் அல்லாஹ் தருவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக மனித வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய உலக பிரச்சனைகளுக்கு தீர்வாக சதக்கா ஆடுகளை அறுத்து பலியிட்டு அதை பங்கிடுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். மனித வாழ்க்கையிலே அவருடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது குர்பானி என்ற ஒரு உன்னதமான மகத்தான அமலை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். மழலை வாழ்க்கை சிறப்பதற்காக ஆடை அறுத்து அக்கீகா கொடுப்பது அந்த மழலை வாழ்க்கையை சிறப்பாக்கக்கூடியதாக இருக்கின்றது. மன வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஆடறுத்து வலிமா விருந்து கொடுப்பதை நபி அவங்க இந்த உம்மத்தின் மீது முஸ்தஹபாக சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றார்கள். மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வாக சதக்கா செய்வதன் மூலமாக, சதக்கா ஆடுகளின் மூலமாக அல்லாஹ் அந்த பிரச்சனைகளை, நோய்களை தீர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். மறுமை வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் மிகப்பெரிய ஈடேற்றத்திற்கும் குர்பானியினுடைய மகத்தான அமலை அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது வாஜிபாக்கி இருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்பானியினுடைய அமலை பத்தி நபி அவங்க சஹாபாக்கள் இடத்துல சொன்ன சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மஆதிஹில் உதுஹியா, குர்பானினா என்ன? குர்பானி கொடுக்க சொல்றீங்களே, அந்த குர்பானியினுடைய அமல்னா என்ன என்பதை எங்களுக்கு அறிவிச்சு கொடுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இது வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களினுடைய அழகிய முன்மாதிரியாக சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, காலு ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி அமலை நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன நன்மை இருந்து கொண்டிருக்கிறது? நபி அவங்க சொன்னாங்க, பிகுல்லி ஷஅரின் ஹஸனா, அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு நன்மை எழுதக்கூடியவனாக இருக்கான், அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கான். மேலும் சஹாபாக்கள் கேட்டாங்க, காலு ஃபஸூஃபு யா ரசூலல்லாஹ், பிகுல்லி ஷஅரத்தி மின ஸூஃபி ஹஸனா, யா ரசூலல்லாஹ், ஆட்டின் ரோமம் என்பதாக சொன்னா செம்மறி ஆடுகள் இருக்கு, அதனுடைய ரோமங்கள் இன்னும் பெரும் அடர்த்தியாக இருக்கும், அந்த அளவுக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆம், ஆடு எவ்வளவு ரோமம் உடையதாக, எவ்வளவு பெருமனுடையதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அதற்கான நன்மையை தரக்கூடியவனாக இருக்கான். இன்னும் நாளை மறுமையிலே அது நம்முடைய வாகனமாக, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கான வாகனமாகவும் அல்லாஹ் அந்த குர்பானியினுடைய ஆட்டை அமைத்திருக்கின்றான். அந்த குர்பானியினுடைய ஆடு, அந்த மாடோ, அது அறுக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் என்பதாக குர்பானி சம்பந்தமாக உயர்ந்த சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பறைசாட்டி இருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு பழமையான பழம்பெரும் பாரம்பரியம் மிக்க ஒரு அமலாகத்தான் குர்பானி இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து அல்லாஹ் குர்பானியினுடைய அமலை இந்த உலகத்தில் நடத்தி இருக்கின்றார். எனவே அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமான, ஒரு தொன்மையான அமலாகத்தான் குர்பானி இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அனைவர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும். 100% ஒவ்வொரு மஹல்லாவிலும் 100% குர்பானியினுடைய அமல் நிறைவேற்றப்படும். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக மார்க்கத்தினுடைய நிசாப் அடிப்படையிலே அந்த குர்பானியினுடைய நாட்கள் என்பதாக சொல்லப்படும். துல்ஹஜ், பிறை 10, 11, 12 அந்த 3 நாட்கள் குர்பானி கொடுப்பதற்குரிய யௌமுன் நஹர் என்பதாக சொல்லுவாங்க. குர்பானியினுடைய அந்த நாட்கள், அந்த நாட்கள்ல ஒருத்தர் வசதி படைத்தவராக இருக்கார், அவரிடத்துல செல்வம் இருக்கு, கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஜக்காத் கொடுக்கிறவருக்கு தான் குர்பானி கடமை, அப்படி கிடையாது. ஜக்காத்துடைய நிசாப் என்பதாக சொன்னா வருஷம் முழுவதும் அவர் செல்வந்தராக இருந்தார், நிசாபுடைய அளவுக்கு அவரிடத்துல வசதி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் மீது ஜக்காத் கடமை. ஆனா குர்பானியினுடைய கடமை அப்படி அல்ல. ஹதீசுடைய அடிப்படையில 87.5 கிராம் தங்கம் அல்லது 612.5 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 612.5 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு இன்னைக்கு அமைப்புல கிட்டத்தட்ட 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் பணமோ அல்லது வெள்ளியாகவோ அல்லது தங்கமாகவோ அல்லது நாம் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது சாதனமாகவோ ஒருத்தர் இடத்துல இருக்குன்னு சொன்னா அவர்கள் அனைவர்கள் மீதும் குர்பானி வாஜிப். நீங்க யோசிச்சு பாருங்க, கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக சாதாரணமான ஒரு மொபைல் போன் இன்னைக்கு 60,000-70,000 ரூபாய்க்கு நம்முடைய பிள்ளைகள் இடத்துல இருந்துச்சு. ஒரு மாணவர் நம்ம இடத்துல மக்தபில் ஓதுன மாணவர், ஹஸரத் நான் போன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சோம். மிக அழகா இருந்துச்சு. எவ்வளவு கேட்டோம்? ஐபோன் ஹஸரத் 1,10,000 ரூபாய். சுப்ஹானல்லாஹ்.
கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக ஒரு மொபைல் போன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. எனவே இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். சாதாரணமாக 20,000 30,000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன்கள் இருக்கு. எனவே இப்படிப்பட்ட ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் அதை வாங்குவதற்கோ அல்லது அதனுடைய சக்தியோ வசதியோ யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அனைவர்கள் மீதும் குர்பானி வாஜிபாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே 100% குர்பானியினுடைய அமல் ஒவ்வொரு மஹல்லாவிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். நம் அனைவர்கள் மீதும் குர்பானி கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துட கூடாது. இது மார்க்க ரீதியான அளவுகோல். இத்தனை கிராம் தங்க இருந்தா, இத்தனை கிராம் வெள்ளி இருந்தா, இவ்வளவு பணம் இருந்தா, அதனுடைய பொருள் கிரயம் இந்த அளவுக்கு, வியாபார பொருட்கள் இந்த அளவுக்கு, ஒரு வீடு அல்லது கார் வாகனம் இருக்கு, இவர் மீது குர்பானி கடமை, இதெல்லாம் மார்க்கத்தின் நிசாப். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலிருந்து தான் குர்பானி இந்த உம்மத்தின் மீது கடமையாக. ஹிஜ்ரி 2இலிருந்து நபி அவங்க இந்த உலகத்துல மரணிக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மதீனாவுல வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபில் மதீனதி 10 சினீன யுலஹி குல்ல ஸனா, அந்த 10 ஆண்டுகளும் நபி அவங்க குர்பானியுடைய அமலை விடவே இல்லை, தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபி அவங்க வசதி படைச்சவங்களா, நபி அவங்க பெரிய செல்வந்தரா, நபி அவங்க மிகப்பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரரா? நிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக நிச்சயமாக இல்லை. நபி அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு மிக எளிமையான, மிக ஏழ்மையான சூழலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டில் இருந்த விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றுவதற்கு கூட வசதி இல்லாத நபி அவர்கள், படுப்பதற்கான படுக்கை இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போர்த்திக் கொள்வதற்கான போர்வை இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடுத்துவதற்கான உயர் ரக ஆடை இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்ணுவதற்கான ஒருவேளை உணவை தாராளமாக பெறுவதற்கு வசதி இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஆண்டு கூட குர்பானியினுடைய அமலை நிறைவேற்றாமல் இருந்தது கிடையாது. இதுதான் அளவுகோல். மார்க்கத்தினுடைய நிசாப், வெள்ளி இவ்வளோ, தங்க இவ்வளோ மதிப்பு, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். என் மீது குர்பானி வாஜிபா இல்லையான்றதுக்கு இது ஒன்று போதுமானது. எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில குர்பானியுடைய அமலை விட்டதே கிடையாது. நபி அவங்க மரணிச்ச அந்த நாள்ல, அந்த இரவுல, அல்லாஹு அக்பர், அவங்களுடைய வீட்டுல விளக்கேத்தி வைப்பதற்கு என்ன கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதருடைய வீட்டுல போய் கடன் வாங்கி அதை வச்சாங்க. அந்த அளவுக்கு வறுமை, அந்த அளவுக்கு ஏழை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானுடைய அமலை விடல. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் அனைவர்கள் மீதும் இந்த நிசாபுடைய அமைப்புல பார்க்கும்போது குர்பானி கடமையாக வாஜிபாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அதுல ஒரு பெரிய கைர வச்சிருக்கு. அதை செய்யும் பொழுதுதான், அதை செய்து பழகும் பொழுதுதான், அல்லாஹுக்காக ஒரு அமலை செய்வதன் மூலமாகத்தான் அதனுடைய தாத்பரியமும் அதனுடைய பரக்கத்தும் அதனுடைய வலிமையும் நம்மால உணர முடியும். எனவே வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் கூட்டு குர்பானி இன்னைக்கு ஒரு சாதாரணமான முறையில் 3500 ரூபாய் 4000 ரூபாய் ஒரு கூட்டு குர்பானியினுடைய விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏதாச்சும் ஒரு நிக்காவுக்கு போறோம், சொந்த பந்தத்தினுடைய நிக்கா, கை வீசிக்கிட்டு நம்ம போற பழக்கம்லாம் இல்லை. ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், ஏதாச்சும் சீர் பரிசுகள், இதெல்லாம் மார்க்கத்துல கூடுமா கூடாதா அது தனிப்பட்ட டாபிக், நம்ம அதுக்குள்ள போகல. அப்படி போகிறோம்னு சொன்னாலே ஒரு 4000 5000 ரூபாய் கண்டிப்பாக நமக்கு செலவாகும். சாதாரணமா ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க, ஒருவேளை சாப்பாட்டுடைய பில் 2000 3000. ஆனா கூட்டு குர்பானியினுடைய ஒட்டுமொத்த ஒரு நபருடைய பங்கினுடைய விலை 3000 ரூபாய் 3500 ரூபாய் 4000 ரூபாய். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடி அல்லாஹுக்காக என்பதாக சொல்லி வரும் பொழுது இந்த காசு பணங்கள் நிச்சயமாக அந்த நல்லடியார்களுக்கு பெரிதாக தெரியாது. எனவே கூட்டு குர்பானியிலாவது இணைந்து நம்முடைய குர்பானியை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் கொடுக்கணும். ஆரம்பத்தில் சொன்னதை போல